இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா குலோப் ஜாமுன் தான் செய்ய போகிறேன். தீபாவளியே முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் எதுக்குமா குலோப் ஜாமுன் செய்ய போகிறேன்னா, நாளைக்கு எனக்கு ஹஸ்பண்ட் ஒருத்தர் இருக்கார்ல, அவருக்கு பர்த்டே. அவருக்காக நான் ஏதோ ஸ்வீட் செய்யணும்னு நினச்சேன். அவருக்கு லட்டு தான் பிடிக்கும். எனக்கு லட்டு செய்ய தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் குலோப் ஜாமுனும் அந்த கேசரியும் தான். கேசரி இப்போ செஞ்சு தர முடியாது, நாளைக்கு பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன். அதனால குலோப் ஜாமுன் மட்டும் இன்றைக்கி செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அதனால் செய்யலான்னு வந்தேன். எனக்கு குலோப் ஜாமுன் ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கும் பிடிக்கும். இருந்தாலும் லட்டு தான் அதிகமாக பிடிக்கும். லட்டு கடையில் வேணால் வாங்கி கொடுத்துடலாம். எனக்கு செய்ய தெரியாது, நான் செஞ்சதும் கிடையாது. குலோப் ஜாமுன் ஒரு வாட்டி செஞ்சுருக்கேன், அது நல்லா தான் வந்தது. இப்போ எப்படி வரும்னு தெரியல, வாங்க பார்க்கலாம். பொருள் பிடிச்சாச்சு. இப்போ பொரிச்சிடலாமா எண்ணெயில் போட்டு? குலோப் ஜாமுன் நினச்ச அளவுக்குலாம் ரொம்ப மோசமாக வரல, நல்லா தான் வந்திருக்கு. என் ஹஸ்பண்ட் கொடுத்து டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கேட்டு உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் எப்படி இருந்துச்சுன்னு. நீங்கள் என் குலோப் ஜாமுன் எப்படி வந்துருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.